ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த முதலாம் வாரம் செப்டம்பர் மாதம் முதலாம் வாரத்துக்கு உங்களை எல்லாம் வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இந்த மாதம் கூட ஒரு நல்ல மாதம். இட்ஸ் a good month. இந்த 8வது மாதத்தில் ஆண்டவரை நோக்கி பார்ப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். அதற்காக நன்றி சொல்கிறேன். இந்த 8வது மாதத்தில் நாம் எல்லாம் சபையாக சேர்ந்து கர்த்தரை நோக்கி பார்த்து கண்களை மூடி ஜெபிப்போம். எல்லா கண்களை மூடுவோம், இல்லை ஜெபிப்போம். ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே அப்பா அம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே தேவரே, இந்த புதிய அப்பா அந்த மாதத்தை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இதோ கர்த்தாவே தேவரே, இந்த புதிய மாதத்தில் எங்களோடு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை வழி நடத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம் தேவரீர். அப்பா நீர் சிறந்தவர், வல்லமை உள்ளவர். அப்பா தேவரீர் மகிமை உள்ளவர். அப்பா கர்த்தாவே, எங்களை படைத்தவர், எங்களை உருவாக்கினவர் ஆண்டவரே. அப்பா தேவரீர், எங்களை நீர் வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த மாதம் கூட கர்த்தாவே தேவரீர் அப்பா எங்களுக்கு நீர் எங்களுக்கு என்ன வைத்திருக்கிறீர் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் அப்பா எங்களுக்கு அப்பா நீர் எல்லாவும் ஆசீர்வாதமாகவும் சிறப்பானதும் அப்பா தேவரீர் கர்த்தாவே நீர் கர்த்தாவே உம்முடைய சித்தத்தின்படி எங்களை வழி நடத்த போவதற்காக நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, மாதம் முழுதும் கர்த்தாவே, ஆகஸ்ட் மாதம் முழுவதும் எங்களோடு காத்து வழி நடத்தி வந்தீரே, அதற்காக நன்றி. துதிக்கிறோம். இந்த வாரத்தை நம்முடைய கரத்தில் கொடுக்குறோம். இந்த வாரம் ஆசீர்வதிங்க கர்த்தாவே தேவரீர். அப்பா நீர் எங்களை முன் சென்று வழி நடத்துங்க, எங்களை முன் சென்று வழி நடத்துங்க ஆண்டவரே. வராதவங்க எல்லாருக்காக செபிக்கிறோம். வந்து சேர நீர் கிருபையை தாங்க, ஆசீர்வதிங்க. இம்மட்டுமாக எங்களோடு இருந்ததற்காக நன்றி. மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, எங்களை ஆசீர்வதிங்க தேவரீர். அப்பா இந்த நாளில் கூட கர்த்தாவே தேவரீர் உம்முடைய கர்த்தாவே வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொண்டு கர்த்தாவே தேவரீர் அதன்படி நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க கிருபை தாங்க. உடைய பிரசனம் எங்களை மூடிக்கொள்ளட்டும், ஆசீர்வதித்து வழி நடத்துங்க அப்பா. பாடுகிற பாடல்கள் ஆராதனை முழுதுமாக நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்துங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆம், ஆமென், ஆம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. ஆத்துமமே என் முழு உள்ளமே, இந்த பாடலை நாம் தெரிஞ்ச பாடல் தான் எல்லாருக்கும். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று என் நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று.
உலகில் பலவான வீணை பொறு தருளும் மேலான ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று வாதை நோய் துன்பம் மாற்றி ஆனந்த போதரும் தயை செய் உயிர் தந்த வாதை நோய் துன்பம் மாற்றி ஆனந்த போதரும் தயை செய் உயிர் தந்த ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று என் நாள் வரை அன்பு ஆதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று போற்றுடர் இறங்கி உரிமை பாராட்டும் போற்றும் கிருபையினால் மூடி சூட்டும் போற்றுடர் இறங்கி உரிமை பாராட்டும் போற்றும் கிருபையினால் மூடி சூட்டும் ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று என் நாள் வரை அன்பு ஆதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று தினமே ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே துதி மிகும் நேர தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று என் நாள் வரை அன்பு ஆதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று என் நாள் வரை அன்பு ஆதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஒருவேளை ஆராதனை வேளையில கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று என் நாள் வரை அன்பு ஆதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. எல்லாம் சொல்லுங்க. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று என் நாள் வரை அன்பு ஆதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆத்துமாவே கர்த்தரை நோக்கி பார். ஆத்துமாவே கர்த்தரை நோக்கி பார். கர்த்தர் நல்லவர், வல்லவர், நம்மை மன்னிக்கிறவர், நம்மை ஏற்றுக்கொள்கிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய எல்லா காரியங்களும் விட்டு விட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்தால் ஆண்டவர் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார். அவர் நம்மை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை விடாமல் காத்துக்கொள்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவர். உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தலைமுறை தலைமுறையாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை விடாமல் காப்பவர். ஹல்லேலூயா.
நீங்கள் என் ஜனங்கள், நானே உன் தேவன் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கூறுகிறார். ஹல்லேலூயா. You are my people, I am your God. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறவர்கள் ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட்டதில்லை. எப்பொழுதும் ஆண்டவரிடத்தில் ஓடி வருகிறவர்களை ஆண்டவர் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட எப்பொழுதும் ஆண்டவரிடத்தில் மறுபடியும் ஆண்டவர் கரத்திலே ஓடி வந்துவிட வேண்டும். கர்த்தருடைய கரத்தில் இருப்பது மிகவும் சிறந்தது. அதுதான் புத்திசாலித்தனம். கர்த்தருடைய கரத்தில் இருப்பதுதான் நல்லது. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உம்மையே துதிக்கிறோம், உம்மையே துதிக்கிறோம், உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, அப்பா உம்மையே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ரட்சகரே, மீட்பரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உம்மையே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் நல்லவர், வல்லவர். ஹல்லேலூயா. சிறந்தவர். ஹல்லேலூயா. நமக்கு அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட அதிசயங்களை செய்பவர் அவர் ஒருவரே. இந்த மாதத்தில் ஆண்டவர் அற்புதமான காரியங்களை நம் வாழ்க்கையில செய்ய போகிறார். அதற்காக நன்றி சொல்லும் ஆண்டவரே. இந்த மாதத்தில் அப்பா கர்த்தாவே, முதல் வாரத்தில் அப்பா வந்திருக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். அப்பா நீர் எங்கள் வாழ்க்கையில செய்ய போகும் காரியங்களுக்காக நன்றி ஆண்டவரே. இதோ கர்த்தாவே தேவரீர், உம்மையே நோக்கி பார்க்கிறோம், உம்மையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ரட்சகரே, மீட்பரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். நன்றி நன்றி. ஜீவனுள்ள ஆண்டவரே, மீட்பரே, ரட்சகரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே, அப்பா உம்மையே துதிக்கிறோம், உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. நல்லவரே, வல்லவரே. ஹோ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவருடைய முகத்தை நாம் தேட வேண்டும். மோசே அதுதான் கேட்டான். ஆண்டவரே, உம்முடைய முகத்தை நான் பார்க்க வேண்டும் என்று. ஆண்டவர், என் முகத்தை நீ பார்க்க முடியாது என்றார். ஹல்லேலூயா. ஆனால் என்னுடைய பின்புறத்தை நீ பார்க்க முடியும், ஆனால் என் முகத்தை நீ பார்க்க, எந்த மனிதனும் என் முகத்தை பார்க்க முடியாது என்றார். ஆனால் அந்த விருப்பம் அவனுக்குள்ளே இருந்தது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முகத்தை பார்க்க வேண்டும். ஆவியானவர் ஹல்லேலூயா நமக்குள்ளே வாசம் செய்ய வேண்டும், நம்மை நடத்த வேண்டும் என்பது நம் விருப்பமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய முகம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அவர் முகத்தை பார்க்கிறவர்கள் என்றைக்கும் வெட்கப்பட்டு போனதில்லை. They shall not be ashamed. Those who look up to the Lord Jesus Christ shall not be ashamed. வெட்கப்பட்டு என்றைக்கும் போக மாட்டார்கள். கர்த்தருடைய முகத்தை பார்க்கிறவர்கள். ஆண்டவருடைய முகத்தை இன்றைக்கு நீங்கள் பாருங்கள். ஹல்லேலூயா. நான் என் கண்களை ஏறெடுத்து பர்வதங்களுக்கு நேராக, என் ஆண்டவருக்கு நேராக, பரலோகத்திற்கு நேராக ஏறெடுத்து பார்ப்பேன். கர்த்தர் என்னை காப்பாற்றுவார், கர்த்தர் என்னை வழி நடத்துவார், அவரையே நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் என்றைக்கும் என்னை காப்பாற்றுவார் என்று நீங்கள் விசுவாசத்துடன் வாழ வேண்டும். ஆண்டவர் நம்மை காக்கிறவர், வழி நடத்துகிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கே எல்லா துதி, கன, மகிமை எல்லாமே ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள்
வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இதயத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இதயத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் மேல் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உறவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இதயத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இதயத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் என்றைக்குமே உடைந்த பாத்திரம் என்று யாரையும் தள்ளி விடுவதில்லை. ஹல்லேலூயா. உடைந்த பாத்திரமாக இருக்கிறோம் என்பதற்காக இந்த பாத்திரம் எதற்கும் உதவாது என்று ஆண்டவர் தள்ளி விடுவதில்லை. ஹல்லேலூயா. அந்த பாத்திரத்தை எடுத்து ஆண்டவர் ஓட்ட வைக்கிறார்.
அந்த பாத்திரத்தை எடுத்து உடைந்த இடங்களை ஓட்டி மறுபடியும் அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அதுதான் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. உடைந்த இருதயத்தை ஆண்டவரிடத்தில் கொண்டு வாருங்கள். bring your broken heart, bring your broken life. உடைந்த உங்கள் வாழ்க்கையை ஆண்டவரிடத்தில் கொண்டு வாருங்கள். உடைந்த உங்கள் இருதயத்தை ஆண்டவரிடத்தில் கொண்டு வாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இதயத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இதயத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நன்றி ஆண்டவரே. அப்பா தேவரீர் எங்களை மறப்பதில்லை, எங்களை வெறுப்பதில்லை, எங்களை தள்ளி விடுவதில்லை ஆண்டவரே நீர். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அவரை நம்மை தள்ளி விடுவதில்லை, நம்மை வெறுத்து தள்ளுவதில்லை. அவர் என்றைக்குமே நம்மளை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கும் ஆண்டவர். அவர் ஒரு நாளும் நம்மளை தள்ளிவிட்டு வெறுத்து விட்டு மனிதர்களை போல ஆண்டவர் கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி ஜீவியுங்கள், ஆண்டவரை நம்பி ஜீவியுங்கள். அவருடைய முகத்தை பார்த்து வாழ்கிறவர்கள், அவரை நம்பி வாழ்கிறவர்கள், அவரோடு வாழ்கிறவர்கள் ஹல்லேலூயா கைவிடப்படார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்தில், இந்த செப்டம்பர் மாதத்தில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் ஆண்டவரே தேவரீர் அப்பா கர்த்தாவே உம்மையே நோக்கி நான் வாழப்போகிறேன். ஆண்டவரே அப்பா உம்மையே பற்றி கொண்டு நான் வாழப்போகிறேன். உம்மையே நோக்கி கர்த்தாவே தேவரீர் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து நீர் அப்பா கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையில் அப்பா கர்த்தாவே ஒளியை அப்பா கர்த்தாவே விளக்கை ஏற்றுங்க ஆண்டவரே, எங்களை வழி காட்டுங்க ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரை நம்பி வாழ வேண்டும். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் ஒப்பு கொடுப்போமா ஆண்டவரே? நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே தேவரீர் அப்பா, நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை இந்த செப்டம்பர் மாதம் கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த செப்டம்பர் மாதம் உம்மையே பற்றி கொண்டு நாங்கள் ஜீவிப்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்தர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிதாவானவர் பரிசுத்தர், பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நல்லவரே வல்லவரே
சேனைகளின் கர்த்தரே உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் உங்களை விடுவிப்பார், கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி ஜீவியுங்கள். ஹல்லேலூயா. ஒரு நாளும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. Those who trust in the Lord shall never be let down. ஹல்லேலூயா. நான் உங்களோடு வாசம் செய்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், ஹல்லேலூயா, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தன்னுடைய ஒரே பேரான குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி நமக்காக மரித்து உயிர்த்தெழ வைத்தாரே. ஆண்டவரே பிதாவே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் நாம் கர்த்தாவே கெட்டு போகாமல் பரிசுத்த ஆவியானவரே அப்பா நீர் அனுப்பினீரே, எங்களோடு தங்கி இருக்க நீர் அனுப்பினீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்ய எங்களுக்காக பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி ஜீவி. ஹல்லேலூயா. கர்த்தரை பற்றிக்கொண்டு ஜீவியுங்கள். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த செப்டம்பர் மாதத்தில் ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் ஹல்லேலூயா இந்த செப்டம்பர் மாதத்தில் ஆண்டவரை பற்றி கொண்டு ஜீவிப்பது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கே எல்லா மகிமை துதி கன மகிமை எல்லாம் ஏறெடுப்பது. எல்லா துதி கன மகிமை ஆண்டவருக்கே ஏறெடுங்கள். கர்த்தருடைய நாமம் என்றென்றைக்கு மகிமைப்பட வேண்டும். ஹல்லேலூயா. மகிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கன்றோ.
வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவே, என் நண்பர் இயேசுவே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவே, என் நண்பர் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கே துதி கன மகிமை யாவும் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவனுள்ள ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. கர்த்தரையே துதியுங்கள், கர்த்தரையே துதியுங்கள். Praise the Lord, worship the Lord, glorify the Lord. Hallelujah. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஹல்லேலூயா நமக்காக இந்த உலகத்திற்கு வந்து சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்தார். ஹல்லேலூயா. தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நமக்காக தன்னுடைய ஜீவனை தந்த ஆண்டவர், நமக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தந்த பிதாவானவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அவருடைய அன்பு பெரிது. ஹல்லேலூயா. அவர் நம்மை நேசிக்கிறார், நம்மை விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி ஜீவியுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உம்மையே கர்த்தாவே நான் நம்புவேன், உம்மையே நான் பற்றிக்கொள்வேன், உம்மையே கர்த்தாவே நான் சார்ந்து வாழ்வேன். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி ஜீவியுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்த்து சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்திற்கே எல்லா துதி கன மகிமை யாவும் ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே தேவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எப்படிப்பட்ட பிரச்சனைகள் போராட்டங்கள் நம் வாழ்க்கையில இருந்தாலும் கர்த்தரை துதிக்கும் பொழுது அது எல்லாம் உடைந்து இடிந்து விழுகிறது. ஹல்லேலூயா. பிசாசின் கோட்டைகள் உடைகிறது. கர்த்தரை துதிக்கும் பொழுது, ஆண்டவரை துதிக்கும் பொழுது எல்லா பிசாசின் கோட்டைகள் எல்லாம் உடைகிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்தும் பொழுது எல்லா கோட்டைகள் உடைகிறது. பிசாசின் கோட்டைகள், தந்திரங்கள் எல்லாம் முறிந்தடித்து போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் அதை செய்கிறார். கர்த்தரை துதிக்கும் பொழுது ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மையே துதிக்கிறோம், உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உம்மையே ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஜீவனுள்ள தேவனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே அப்பா.
பரிசுத்த தேவனே அப்பா, பரிசுத்த ஆவியானவரே, ஹோலி ஸ்பிரிட், லார்ட் ஹோலி ஸ்பிரிட், ஹalleluya. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவரே, ஓரி பாதா சந்தர கபரே தரமரவதா, ஹalleluya. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரே, all glory, honor and praise to you Lord, Holy Spirit. ஆவியான தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தேவரீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, ஹalleluya. கர்த்தரை நம்பி ஜீவிங்கள், ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர், ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தாவீது தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் கர்த்தரே நம்பி ஜீவித்தான். அவனுக்கு நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள் அவன் வாழ்க்கை முழுவதும் இருந்தது. அவனை ராஜாவாக அபிஷேகம் செய்த நாளில் இருந்து அவனுக்கு வாழ்க்கை முழுவதும் பிரச்சனைகள் தொடர்ந்து அவனை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. ஆனால் கர்த்தர் அவனை விடவே இல்லை, அவனை காப்பாற்றிக் கொண்டே வந்தார். எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் காப்பாற்றினார், ஹalleluya. இன்றைக்கு கூட எந்த சூழ்நிலை இருந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டமான சூழ்நிலை இருந்தாலும்,
வேலை முழுதுமாக எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி வருவதற்காக நன்றி ஆண்டவரை. மை துதிக்கிறோம் கத்தாவே. அப்பா உண்மையே கத்தாவே தேவரே, நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் ரட்சகர், வல்லமை உள்ளவர், பரிசுத்தர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. நீர் ஆல்பாவும் ஒமேகாமான தேவன், நீர் ராஜாதி ராஜா, ரட்சகர், மீட்பர். அதற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒரே தேவன் அப்பா, யெகோவா தேவன் நீரே அப்பா. உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. ஹல்லேலூயா. உம்மையே ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மையே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கூட கத்தாவே தேவரே, சுகவீனம் பலவீனமாய் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மையே துதிக்கிறோம் கத்தாவே. சுகவீனம் பலவீனமாய் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் கத்தாவே. மட்டுமாக நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. all sickness, diseases, all the weaknesses in the mighty name of our Lord and Savior Jesus Christ. Hallelujah. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே எல்லா கர்த்தாவே வியாதிகள், எல்லா பலவீனங்கள், எல்லா கர்த்தாவே ஜுரங்கள் எல்லாமே இந்த சரீரத்தை விட்டு விலகி போவதாக. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சரீரம், இது எங்களுடைய சரீரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஹல்லேலூயா சரீரம், ஆவியானவர் தங்கி இருக்கும் சரீரம் எங்களுடைய சரீரம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் சரீரம். ஹல்லேலூயா. அதனால் இந்த நேரத்தில் கூட எல்லா சாபங்கள், எல்லா பலவீனங்கள், எல்லா சுகவீனங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினால எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துகிறோம் இந்த நேரத்தில். ஹல்லேலூயா. In the mighty name of our Lord and Savior Jesus Christ, we rebuke and we remove every sickness, Lord. Hallelujah. நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே. தேவரீர் இந்த நாளில் கூட கர்த்தாவே தேவரீர் அப்பா, ஃபினான்ஷியல் கட்டுகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் ஃபினான்ஷியல் கட்டுகள் யாவும் உடைங்க ஆண்டவரே. பிசாசு சுற்றி சுற்றி வைத்திருக்கும் அப்பா கர்த்தாவே, எல்லா ஃபினான்ஷியல் கட்டுகளையும் சங்கிலிகளையும் உடைங்க ஆண்டவர். இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கர்த்தாவே வல்லமை பாய்ந்த கரங்கள் கர்த்தாவே தேவரீர் அந்த சங்கிலிகளை உடைக்கட்டும் ஆண்டவர். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் அப்பா விடுதலை உண்டாவதாக. எல்லா கர்த்தாவே உம்மை கர்த்தரை நம்பி வாழும் பிள்ளைகள் எல்லாருக்கும் விடுதலை உண்டாவதாக கர்த்தாவே. எல்லா வகையிலும் விடுதலையோடு வாழட்டும் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே விடுதலையை தாங்க ஆண்டவரே. ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க ஒவ்வொருத்தரையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அதே ஒவ்வொருத்தருக்கும் விடுதலை தாங்க. ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உட்காருங்க. Hallelujah. Praise God. Praise Lord. Hallelujah. Praise God. மாதம் கூட நம்ம ஒரு நாம் பார்க்க போகும் தலைப்பு, செப்டம்பர் மாதத்தில் நாம் பார்க்க போகும் தலைப்பு பார்த்தீங்கன்னா, God will rejoice with you in love. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஆண்டவர் நம்மில் களி கூறுகிறார் அன்பினாலே. ஹல்லேலூயா. அவர் அன்பினாலே நம்மை களி கூறுகிறார். இதான் அந்த மாதத்தில் நாம் பார்க்க போகும் வார்த்தை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்குள்ளே களி கூறுகிறார். God rejoices in us in love. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பாருங்க, ஒரு வசனத்தை படிங்கள். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். செப்பனியா பழைய ஏற்பாட்டில் இருக்கும் புத்தகம். நம்ம ஏற்கனவே மாதம் மாதம் ஒவ்வொரு புத்தகமாக பார்த்து கொண்டு வருகிறோம். போன மாதம் ஹபகுக் புத்தகத்தை பார்த்து முடித்தோம். இந்த மாதம் நாம் செப்பனியா புத்தகத்தை பார்க்கிறோம். இந்த செப்பனியா புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம்
என்ன எல்லாம் திருப்பினே இருக்கிறீங்க? ஒரு ஜப்பனை எடுக்கிறதுக்கு என்ன இவ்வளோ நேரம் ஆகுது? ஆ ஆ ஆ ம் 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 ஆ பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருப்பார். ஹalleluya. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதுதான் இதில் மிகப்பெரிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இதில் ஒரு 2-3 விஷயம் இந்த வசனத்தில் நாம் இந்த வருகிற மாதங்களில் இந்த மாதத்தில் இந்த வாரங்களில் பார்க்க போகிறோம். ஒன்று, கர்த்தர் நம்மோடு இருப்பார். The Lord is with you. The Lord is with you. கர்த்தர் உன்னோடு இருப்பார் என்ற வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். இரண்டாவது, கர்த்தர் he is mighty to save. கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார், உங்களை விடுதலை செய்வார் என்பது கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. he is mighty to save. கர்த்தர் உங்களை விடுவிப்பார். இன்னொரு வார்த்தை பார்த்தீங்கன்னா, the Lord takes delight in you. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், விரும்புகிறார். அவர் உங்களை அதிகமாக தன்னுடன் அழைத்து கொள்ள, தன்னுடன் இருப்பதற்கு விரும்புகிறார். அதை தவிர கடைசியாக பார்த்தோம் என்றால், the God rejoices over you என்ற வார்த்தை, கர்த்தர் உங்களில் அவரோட அன்பினாலே களி கூறுகிறார் என்று பார்க்கிறோம். ஒரு 3-4 செய்திகள் இதில் ரொம்ப முக்கியமான அடையாளம் உள்ள முக்கிய செய்திகள் இந்த வார்த்தையில் இருக்கிறது. ஹalleluya. சுருக்கமாக சொன்னால், God saves us, delights in us, loves us and rejoices in us. ஹalleluya. அப்படிதான் சொல்ல வேண்டும். இன்றைக்கு நாம் பார்க்க போகும் வார்த்தை பார்த்தீங்கள் என்றால், ஹalleluya, கர்த்தர் உங்களுடன் இருக்கிறார். God is with you. கர்த்தர் உங்களுடன் இருக்கிறார். இதை தான் நாம் பார்க்க போகிறோம். ஹalleluya. பாருங்க, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுடன் இருக்கிறார் என்றால் அவர் இருப்பது நன்றாக தெரியும். அவர் இருப்பது அவர் நன்றாக தெரியும். எப்படி என்றால், ஒரு மேக ஸ்தம்பமாகவோ அக்னி ஸ்தம்பமாகவோ அவர் ஆண்டவர் வழிநடத்தி கொண்டே வருவார். பாருங்க, ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவருடைய பிரசன்னம் எல்லா இடங்களிலும் இருக்கிறது. சரியா? ஆண்டவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறார். இங்கே மட்டும் இல்லை, இங்கே நம்ம ஆலயத்தில் மட்டும். சில பேர் என்ன யோசிக்கிறாங்க, ஆலயத்துக்கு வந்தால் ஆலயத்தில் தான் ஆண்டவர் இருக்கிறார், சர்ச்சில் வந்தால் சர்ச்சில் தான் ஆண்டவர் இருக்கிறார். அப்படி இல்லை. ரைட்டா? அன்றைக்கு ஆண்டவர் ஆலயத்தில் தான் இருக்கிறார் என்று சொல்லி நிறைய ஜனங்கள் ஆண்டவரை தேடி போனார்கள். ஆனால் தாவீது எழுதுகிறான், தாவீதுக்கு நல்லா தெரியும் ஆண்டவரை பற்றி. அவன் எழுதுகிறான், ஆண்டவரே நீர் இங்கே எல்லா இடத்துலையும் இருக்கிறீங்க ஆண்டவரே. படிங்க சங்கீதம் 139. சங்கீதம் 139. சங்கீதம் 139 7ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய ஆவிக்கு மறைவா நான் எங்க ஆண்டவரே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்க போவேன்? அப்ப பாருங்க, அன்றைக்கு எல்லாரும் ஆலயத்திற்கு சென்றார்கள். கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார், அங்கே இருக்கிறார் என்று. ஆண்டவர் ஆலயத்திலும் இருந்தார், எல்லா இடங்களிலும் இருக்கிறார், நம் மத்தியில் வாழ்கிறார் என்பதை ஜனங்கள் மறந்து விட்டார்கள். அவர்களுக்கு ஒன்று தான் தெரிந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன நினைத்தார்கள், கர்த்தர் ஆலயத்தில் மட்டும்தான் இருக்கிறார் என்று. ஆலயத்திற்கு போகும்போது மட்டும் பயபக்தியோடு இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய எருசலேம் பட்டத்திலேயோ இஸ்ரவேல் நகர நாட்டிலேயோ இருக்கும் பொழுது அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை கர்த்தர் இருப்பதாக அவர்கள் வாழவில்லை. அந்த பயமோ அந்த தெளிவோ அவர்களுக்கு இல்லை. அவர்கள் என்ன நினைச்சாங்க, ஆண்டவர் ஆலயத்தில் இருக்கிறார். கரெக்டா இல்லையா? இப்படிதான் யோசித்தார்கள் இஸ்ரவேலர்கள். ஒவ்வொரு வாட்டையும் ஆலயத்திற்கு போகும்போதெல்லாம் ஆண்டவர் அங்கே இருக்கிறார் என்று. ஆனால் தாவீதுக்கு நன்றாக தெரிந்தது, ஆண்டவரே
எங்கே போனாலும் நீங்கள் இருக்கிறீங்க. ஆலயம் மட்டும் கிடையாது. ஆலயத்துக்கு போனால் மட்டும்தான் ஆண்டவர். நான் எங்கே போய் ஒளிய முடியும் ஆண்டவரே? அதால் தான் இந்த வசனத்தில் பார்த்தோம், ஆண்டவரே நான் எங்கே போய் ஒளிய முடியும்? நான் எங்கே போனாலும் நீர் இருக்கிறீங்க. கரெக்டா இல்லையா? மேலே படிங்க அந்த வசனத்தை. நான் வானத்திற்கு ஏறினாலும் நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நீங்க அங்க இருக்கிறீங்க. நான் பாதாளத்தில் படுக்கை நான் போட்டாலும் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே நீங்க அங்க இருக்கிறீங்க. நான் விடிய காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் ஆமா, நான் கடையாந்தரங்களிலே இப்ப சமுத்திரத்திற்கு தாண்டி எங்கேயோ போறேன், அங்கேயும் நீங்க இருக்கிறீங்க. அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், பாருங்க, உமது வலது கரம் என்னை பிடிக்கும். எங்க போனாலும், சமுத்திரத்தின் ஆழத்தில் போனாலும் சரி, மலை உச்சிக்கு போனாலும் சரி, இந்த உலகத்தை எங்க போனாலும் ஆண்டவரே உம்முடைய வலது கரம் என்னை வழிநடத்தும், நீர் என்னை பார்த்து கொண்டு தான் இருக்கிறீர், நீர் எல்லா இடங்களிலும் இருக்கிறீர் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நான் உன்னுடன் கூட இருக்கிறேன் என்ற சொல்லும் ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு வல்லமையானது. கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று சொன்னால் நீ எங்க போனாலும் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்பதுதான் அர்த்தம். ஹல்லேலூயா. ஆலயத்திற்கு போனால்தான் நான் போய் ஆண்டவரை பார்ப்பேன், நான் இங்கே சென்றால்தான் ஆண்டவரை பார்ப்பேன் என்று இஸ்ரவேலர்கள் அன்றைக்கு நினைத்தார்கள். ஆனால் தாவீதுக்கு ஒன்று தெளிவாக தெரிந்தது. என்ன தெரிந்தது? ஆண்டவர் எல்லா இடத்திலும் இருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கும் அதான் செய்தி. கர்த்தர் எல்லா இடத்திலும் இருக்கிறார். நம்ம எங்க போனாலும் ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பார், வழி நடத்துவார். அவருடைய வலது கரம் நம்மை நடத்தும் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்ப நமக்கு இன்னைக்கு நம்ம ரெண்டு பக்கமும் யோசிக்கணும். ஒன்று, ஆண்டவர் நம்ம எங்க போனாலும் எங்க நம்ம இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை வழி நடத்துவார். ஒன்று கரெக்டா? இன்னொன்று என்ன அப்படின்னா, நாம் எங்கே இருந்தாலும் எங்கே போனாலும் ஆண்டவர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் எல்லா இடங்களிலும் இருக்கிறார், நம்முடன் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம என்ன யோசிக்கிறோம்? நம்ம கூடவே நடந்து வராருன்னு யோசிக்கிறோம். நம்ம சின்ன வயசுலேருந்து அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க. ஏசப்பா நம்ம கூடவே நடந்து வராரு அப்படிதான் சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால் நமக்கு ஒரு படம் எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம எங்கே நடந்து போனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு நடந்து வர மாதிரியே ஒரு இமேஜினேஷன் நம்ம கிரியேட் ஆயிடுச்சு. அதனால் நம்ம அங்கே போனால் ஆண்டவர் அங்கே இருக்கிறாரு, இங்கே போனால் ஆண்டவர் என்னுடைய ரைட்டரு. சில பேர்லாம் மெசேஜ் கொடுக்கும்போதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, அப்படி பேசும்போது இல்லை கூட்டங்களை பேசும்போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து சீட்டில் வந்து உட்கார்ந்தார், அமர்ந்தார், இப்படிலாம் சொல்லுவாங்க. தப்பு கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனிப்பட்ட விதத்திலும் காட்சி அளிப்பார், நான் இல்லைன்னு சொல்லலை. ரைட்டா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொருத்தர் மனிதனுக்கும் காட்சி அளிப்பார், வந்து நிற்பார், நம்மோடு இன்றைக்கும் இருக்கிறார். ரைட்டா? இந்த சபையிலையும் இப்பொழுதும் இந்த ஆராதனையிலும் நம்மோடு இருக்கிறார். எப்படி அப்படின்னு பார்த்தால் ஆண்டவர் எல்லா இடங்களிலும் இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே தான் உட்கார்ந்துருக்கிறாரு, இங்கே தான் இருக்கிறாரு என்று கிடையாது. ஆண்டவர் வசனத்தில் எழுதியிருக்கார், நான் எங்கே ஆண்டவரே போவேன், நான் எங்கே போனாலும் நீங்கள் அங்கே இருக்கிறீங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஆண்டவர் இந்த பூமியை முழுதுமாக நிறைந்திருக்கிறார், ஆண்டவருடைய சமூகம் எல்லா இடங்களிலும் இருக்கிறது. அப்போ நம்ம போய் ஆண்டவரே இங்கே வாங்க ஆண்டவரே, இங்கே வாங்க ஆண்டவரேன்னு கூப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் ஆண்டவர் ஏற்கனவே அங்கே இருக்கிறார். He is there already. Hallelujah. பாருங்க, ஆண்டவருடைய சமூகம் நம் வாழ்க்கையில் ரொம்ப அவசியம். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இப்படியும் புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் எல்லா இடங்களிலும் இருப்பதால் நாம் அவருடைய சமூகத்தில் எப்பொழுதும் இருக்கிறோம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? ரெண்டு வகையாகவும் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடன் நான் இருக்கிறேன், அது உங்களுக்கு புரியுதா? கர்த்தருடன் நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடன் எப்பொழுதும் இருக்க வேண்டும். எப்பொழுதும் ஜெபம் பண்ணிங்கன்னா ஆண்டவருடன் அவருடைய சமூகத்தில் நடக்கும். அது ஒன்று. ஆண்டவருடைய சமூகம் எப்பொழுதும் நாம் எங்கே போனாலும் அவருடைய சமூகமாக இருக்கிறது. அதனால் அவர் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டுமே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் நாம் இஸ்ரவேலர்கள் அன்றைக்கு அதை புரிந்து கொள்ளவில்லை.
அவர்கள் உடன்படிக்கை பெட்டி எடுக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் இருக்கிறார் என்று நினைத்தார்கள். அப்படிதான் அவங்க ட்ரெயின் ஆயிட்டாங்க. இப்போ நம்ம எப்படி ட்ரெயின் ஆகிட்டுக்கிறோம் அந்த மாதிரி ட்ரெயின் ஆகிட்டாங்க. இப்போ நம்ம பைபிள் எடுத்தோம் அப்படின்னா உடனே ஆண்டவர் இருக்கிறாரு அப்படி நம்ம பழகிட்டாங்க. இப்போ நம்ம பைபிள் எடுத்த உடனே ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்ற அவசியம் கிடையாது. வேத புத்தகம் கர்த்தருடைய வார்த்தை. கரெக்டா? கர்த்தருடைய வார்த்தை சுமந்து கொண்டு செல்கிறோம் என்பதற்காக ஆண்டவர் நம்முடன் இப்படி தான் வேத புத்தகம் மூலமாக தான் வர்றாருன்ற அவசியம் கிடையாது. இதெல்லாம் சின்ன வயசில் நமக்கு கதைகளாக கற்றுக் கொடுத்ததால் நம்ம அப்படியே அதை எண்ணுகிறோம். ஆனால் ஆண்டவர் எல்லா இடங்களிலும் இருக்கிறார். நம்ம எங்கே போய் நின்னாலும் அது ஆண்டவருடைய சமூகமாய் இருக்கிறது. கரெக்டா? நம்ம எங்கே போனாலும் அங்கே ஆண்டவர் இருக்கிறார் என்ற எண்ணம் நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். புரியுதுங்களா? புரியுதுங்களா? நம்ம எங்கே போனாலும் ஆண்டவர் அங்கே இருக்கிறார். அது புரியுதுங்களா? ஏன் தள்ளாட்ட மாட்டின்னு இருக்கீங்க? புரியுதுங்களா? நம்ம எங்கே போனாலும் ஆண்டவர் அங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. ரைட். ஸோ பாருங்க, ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் எடுங்க. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் பாருங்க, யாக்கோபை ஆண்டவர் சந்திக்கிறார். யாக்கோபு ஈசாக்கிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டான். சரியா? யாக்கோபு ஈசாக்கிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு புத்திர சுவிகாரம் முதல் மகனின் புத்திர சுவிகாரம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவன் யாக்கோபை பார்த்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, நம்மளுடைய இப்போ ஈசாக்கு, நீ லாபான் இடத்தில் போய்விடு, இங்கே இருக்காத, நீ லாபான் இடத்தில் போய் அங்கே இரு என்று அனுப்பிவிடுகிறான். எதற்காக அனுப்புகிறான் என்றால், நீ ஒரு திருமணம் செய்தால் இந்த புறஜாதிகள் மத்தியில் செய்யாதே, கர்த்தருடைய பிள்ளையான லாபான் இடத்தில் போய் அவனிடத்தில் இருக்கும் அவனுடைய பெண்களை திருமணம் செய்து கொள் என்று யாக்கோபை ஈசாக்கு அனுப்பிவிடுகிறான். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அனுப்பி விடும் பொழுது அவனுக்கு அங்கே ஒரு தரிசனம் வருகிறது. 10ஆம் வசனம் படிங்க. 28:10. யாக்கோபு பெயர்செபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். பாருங்க, ஒரு இடத்துக்கு வரான். ஒரு இடத்துக்கு அந்த இடத்தில் சரி நம்ம படுத்து கொள்ளலாம் என்று தலைக்கு ஒரு தலைக்காணி போல ஒரு கல்லை எடுத்து வைத்து படுத்து கொண்டான். ரைட்டா? யாக்கோபு இந்த இடத்தில் ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். ஆண்டவர் ஒருத்தரை முன்குறித்திருக்கிறார் என்றால் ஆண்டவர் அவனை சந்திப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் எப்படி சந்திக்கிறார் பாருங்க. 12ஆம் வசனம் படிங்க. அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது, அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். பாருங்க, தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாய் இருந்தது. அங்கே ஒரு பெரிய ஏணி இருந்தது, ஒரு லேடர், பெரிய ஒரு ஸ்டேர்கேஸ் இருந்தது. அதில் தேவ தூதர்கள் இறங்கி கொண்டும் ஏறிக்கொண்டும் இருந்தார்கள். அங்கே அதன் மத்தியில் உயரத்தில் ஆண்டவர் காட்சி அளிக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, யாக்கோபு இதுக்கு முன்னாடி 28ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அவன் ஒரு ஏமாற்றுக்காரனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அவன் ஒரு நீங்க இதுக்கு முன்னாடி படிச்சீங்க அப்படின்னா அவன் ஒரு ஏமாற்றுக்காரன். ஏனென்றால் அவன் ஈசா எடுத்துக்கொள்ள வேண்டிய புத்திர சுகியாரம் என்ற ஆசீர்வாதத்தை அவன் நடுவில் போய் ஆட்டு தோலை அவன் மேல் போற்றிக்கொண்டு தன்னுடைய தகப்பனிடத்தில் போய் நான் தான் ஈசாக்கு என்று பொய்யாக சொல்லி முட்டி போட்டு தகப்பனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். ஹல்லேலூயா. இது உண்மைதானே? யாரும் மாற்றி எல்லாம் சொல்ல முடியாது. இதுதான் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது உண்மை. ரைட்டா? இல்லை அப்படி இல்லை, யாக்கோபு அப்படி பண்ணல, அவன் உண்மையாக தான் பேசினான், அவன் இல்லை.
அவன் கர்த்தருடைய திட்டமாய் இருந்தாலும், யாக்கோபை எழுப்ப வேண்டும் என்ற கர்த்தருடைய திட்டமாய் இருந்தாலும் அவன் செய்தது இதுதான் செய்தான். ரைட்டா? ஏனென்றால் ஈசாக்கு கண் தெரியாத பொழுது தொட்டு பார்க்கும் பொழுது நீ என் மகன் ஈசாவா என்று கேட்கிறார். கேட்கும் பொழுது ஆமாம் என்று சொல்கிறான். ரைட்டா? அப்போ ஒரு சில காரியங்களை மறைக்கிறான். ரைட்டா? ஆனால் இந்த இடத்துல பாருங்க, யாக்கோபு அது வரைக்கும் ஏமாற்றுக்காரனாய் இருந்தவன், ஆண்டவர் அவனை அப்படி பார்க்கவில்லை. ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவங்க நம்மளை எப்படி வேணா பார்க்கலாம். உலகத்தில் இருக்கிறவங்க இவங்களுக்கு திறமை இல்லை, இவங்க வேஸ்ட்டு, இவங்க சரியில்லை, இவங்களுக்கு ஒன்றும் முடியாது. ரைட்டா? இவங்க வந்து இப்போ எதற்கும் உதவ மாட்டாங்க, இல்லைன்னா இவங்க வந்து சரியாக பாட வராது, இவங்களுக்கு சரியாக பிரசங்கம் பண்ண வராது, இவங்க எதுக்கு தான் இருக்கிறாங்களோ, இப்படியெல்லாம் நம்ம உலகத்தில் இருக்கிறவர்கள் சிந்திக்கலாம், யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி யோசிப்பவர் அல்ல. ஆண்டவர் பாருங்க, யாக்கோபை அவர்கள் எல்லாம் தவறானவன் என்று யோசிக்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து ஆண்டவர் அவனை அழைக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் என்னன்னு சொல்றார், அழைக்கிறார். பாருங்க 13ஆம் வசனம் பாருங்க, படிங்க. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறேன். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். பாருங்க, நீ படுத்திருக்கும் பூமியை உனக்கும் உன் சந்ததிகளுக்கும் தருவேன். நான் உன் தகப்பன் ஆபிரகாமின் ஈசாக்கின் தேவனாக இருக்கிறேன் என்று கடவுள் அவனுக்கு காட்சி அளிக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம பார்க்குற யாக்கோபு வேற, ஆண்டவர் பார்க்குற யாக்கோபு வேற. இதுதான் உங்களுக்கு நான் சொல்லலாம்னு யோசிக்கிறேன். கர்த்தர் உங்களுடன் இருக்கிறார் என்பதை ஆணித்தரமாக விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு விசுவாசம் கம்மியாக இருக்கு, ரொம்ப சோர்ந்து போய் கம்மியாக இருக்கு. அப்படி இருக்காதுங்க. ஏன் அப்படின்னா, கர்த்தர் உங்களுடன் இருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் என்னோட இருக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் இந்த பக்கம், கர்த்தர் என்னோட இருக்கா சொல்லுங்க. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஏன்னா இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ரைட்டா? ஐயோ நான் சரியில்லை, நான் இது, நான் அது, நான் ஒன்றும் இல்லை, இப்படி நீங்கள் யோசித்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்தீர்கள் என்றால் தோல்வியில் தான் முடியும். எப்பொழுதும் தோல்வியிலே முடிகிறது. ஏனென்றால் நம்மை பற்றி நாம் குறைச்சலாக எண்ணுகிறோம். இன்னொன்று, கர்த்தர் நம்மோடு இல்லை என்று நாம் என்னைக்குமே யோசிக்கிறோம். கர்த்தர் நம்மோடு இருக்கு. யாக்கோபை ஆண்டவர் வந்து சந்தித்து, நான் உன்னை உயர்த்துவேன், இந்த இடத்தை மறுபடியும் உன்னுடைய சந்ததிக்கு தருவேன் என்கிறார். அப்போ நமக்கு தெளிவாக ஒன்று தெரியணும், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், காட் இஸ் வித் மீ. ரைட்? பிசாசு என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவன் எப்பொழுதும் கர்த்தர் உன் கூட இல்லை, கடவுள் உன் கூட இல்லை. ரைட்டா? நிறைய வாட்டி என் கூடயும் பேசுவான், அப்படி தான் பண்ணுவான். ஆண்டவர்லாம் உன் கூட இல்லைப்பா, நீ சும்மா ஏதாவது ஒன்று பண்ணுகிற, கடவுள்லாம் உன் கூட இல்லை, நீ வந்து ஏதோ ஒன்று பண்ணு இருக்க, உனக்கு தெரியுமா நீ என்ன பண்ணுறன்னு, இப்படியெல்லாம் நம்மளை குழப்பி விட்டுனே இருப்பான். ரைட்டா? ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் ஆணித்தரமாக நம்முடைய ஜீவியத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இருதயத்தின் ஆழத்தில் ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் என்பதை நாம் ஆணித்தரமாக விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை உணர வேண்டும். இந்த இடத்துல யாக்கோபை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்பினார். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் என்ன சொல்றாரு பாருங்க, 14ஆம் வசனம். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் இல்ல 14 உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். உனக்குள்ளும் இந்த பூமி சந்ததிகள் எல்லாம், இந்த பூமி முழுதும் உன் சந்ததி மூலமாக
ஆசீர்வதிக்கப்படும். இந்த இடத்துல நீங்க அந்த இடத்துல பைபிள்ல மார்க் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பற்றி தான் அந்த வசனம் போட்டிருக்கு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மூலமாக தான் ஆண்டவர், அந்த சந்ததி மூலமாக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாவீதின் சந்ததியில் உருவாகுகிறார். அதனால்தான் அந்த வசனத்தில் என்ன சொல்றார் ஆண்டவர், உன் சந்ததி மூலமாக நான் எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதிப்பேன். அது யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரைட் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே யாக்கோபிடத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததி மூலமாக இந்த ஜனங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பேன் என்றார். நம்ம பார்க்குற யாக்கோபு யாரு? அவன் ஏமாத்துக்காரன் பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் பார்க்குற யாக்கோபு யாரு? ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் பெயரை மாற்றுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததிகள் மூலமாக எழுப்புவேன் என்றார். அதனால என்றைக்குமே கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களை பற்றி நீங்கள் குறைச்சி எடை போடாதீங்க. ஏனென்றால் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ரைட். ஸோ 15ஆம் வசனம் படிங்க. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடங்கள் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். இந்த தேசத்திற்கு மறுபடியும் உன்னை திரும்பி வரவைத்து நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் வாக்குத்தத்தமாக இந்த வார்த்தையை யாக்கோபுக்கு, அவருடைய சந்ததிகளுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, யாக்கோபுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், அவருடைய சந்ததிகள் என்று சொல்லப்படும் நமக்கும் அது கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. யாரெல்லாம் இந்த வசனம் எனக்கு கூட ஆண்டவர் எழுதியிருக்கிறார் விசுவாசிக்கிறார்களோ அந்த விசுவாசத்தின்படி ஆண்டவர் அவர்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல ஐ ஹாவ் ப்ராமிஸ்ட் யூ இங்கிலீஷில் இருக்கு, உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் என்கிறார். அப்போ பாருங்க, கர்த்தர் உங்களுடன் இருப்பது ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு வாக்காய் கொடுக்கிறார். ஆண்டவர் பொய் சொல்வாரா? ஆண்டவர் பொய் சொல்கிறவர் அல்ல. அவர் பேச்சு மாற்றி பேசுகிற ஆண்டவர் அல்ல. அப்போ ஆண்டவர் வாக்கு என்ன கொடுக்கிறார் தன்னுடைய ஜனங்களுக்கு? நீ கர்த்தருடைய பிள்ளை என்றால் ஆண்டவர் கொடுக்கும் வாக்கு, உன்னை நான் விட்டு விலகுவதில்லை, நீ உன் சந்ததிகளை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதுங்களா? அதனால ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பது ஒரு ப்ராமிஸ், ஒரு வாக்கு. இந்த வசனத்தை நீங்கள் மார்க் பண்ணி வச்சு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இடத்துல சொல்லுங்கள், ஆண்டவரே, நீர் வாக்காய் கொடுத்த யாக்கோபு என்னுடைய தகப்பன் பிதாக்களுக்கு நீர் கொடுத்தீரே ஒரு வாக்கு, அந்த வாக்கை நான் நம்புகிறேன். நீர் என்னோடு இருக்கிறீர், என் குடும்பத்தோடு இருக்கிறீர், என்னுடைய சந்ததிகளோடு இருக்கிறீர் என்பது வாக்காய் நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவரிடத்தில் இருக்கும் விசுவாசம். கர்த்தர் உங்களுடன் இருக்கிறார். ஹல்லேலூயா. ரைட். பாருங்க, அடுத்தபடி யாத்திராகமம் புத்தகம் எடுங்க. யாத்திராகமம் 40ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகமம் 40ஆம் அதிகாரத்தில் அப்பொழுது என்ன நடக்கிறது? ஆண்டவர் இஸ்ரவேலர்களை நடத்தும் பொழுது அவர் மேக ஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் இஸ்ரவேலர்களை நடத்தி கொண்டு வருகிறார். அப்போ ஒவ்வொரு வாட்டியும் அந்த மேக ஸ்தம்பமோ இல்லை அக்னி ஸ்தம்பமோ எழுந்து மேலே எழும்பி மூவ் பண்ணுது அப்படின்னா, நகருது என்றால் ஆண்டவர் வழி காட்ட ஆரம்பிச்சிட்டார்னு அர்த்தம். ஒவ்வொரு வாட்டியும் அது நடக்கும் பொழுது ஆண்டவர் வழி காட்ட ஆரம்பிச்சிட்டார்னு அர்த்தம். பாருங்க, கர்த்தருடைய பிரசன்ஸ், கர்த்தருடைய சமூகம் நமக்கு வழி காட்டும். ஹல்லேலூயா. பாருங்க, 3 காரியங்களை நாம் பார்த்துக்கணும். இது 3ஆம் குறிப்பாக. முதல் குறிப்பு நாம் பார்த்தோம், கர்த்தர் எல்லா இடங்களிலும் இருக்கிறார். அதனால் இங்கே தான் இருக்கிறார், அங்கே தான் இருக்கிறார் இல்லை, எல்லா இடங்களிலும் இருக்கிறார். நம்ம எங்கே போனாலும் அவருடைய சமூகம் அங்கே இருக்கிறது.
ஒன்று. இரண்டாம் காரியம் என்ன பார்த்தோம்? கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பது அவர் கொடுக்கும் வாக்கு. இட் இஸ் அ ப்ராமிஸ். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பது கர்த்தர் கொடுக்கும் வாக்கு. அதை நம்ம மறக்கவே கூடாது. அதை வைத்து தான் நம்ம ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ண வேண்டும். மூன்றாம் காரியமாக என்ன பார்க்கிறோம்? ஆண்டவருடைய சமூகம் நம்மை வழி நடத்துகிறது. The presence of God will lead us. கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறார். படிங்க அந்த வசனம் 40ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் என்றால் 34ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை அந்த வாசஸ்தலம் முழுதுமாக நிரம்பி விட்டது. மேகம் அதின் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் அது நிரம்பினதினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. மோசே மற்றும் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே போக முடியவில்லை. ஏனென்றால் கர்த்தருடைய சமூகம் அந்த இடம் முழுதும் மூடிக்கொண்டது. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அவருடைய சமூகம் நம்மை நிரப்பினால் அரைகுறையாக நிரப்ப மாட்டார். முழுதுமாக நிரம்பி வழிய நம்மை நிரப்புவார். பாருங்க, அந்த இடத்துல ஆசரிப்பு கூடாரத்தில் ஆண்டவருடைய சமூகம் மேகஸ்தம்பமாக இறங்கி அந்த இடம் முழுதும் மேகஸ்தம்பமாக மூடிக்கொண்டது. மோசேயால கூட உள்ளே போக முடியவில்லை. எப்பொழுதும் மோசே மட்டுமாவது உள்ளே போவார். ஆனால் ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவருடைய அந்த மேகஸ்தம்பமாக இருந்த அந்த பிரசன்ஸ், அந்த க்ளோரி அங்கே இறங்கினதால் அந்த இடத்தில் மோசேயால் கூட உள்ளே போக முடியவில்லை. எபிரேய வார்த்தை பார்த்தீங்கன்னா ஷக்கீனான்னு சொல்லுவாங்க. ஷக்கீனா என்றால் கர்த்தருடைய மகிமை என்று அர்த்தம். கர்த்தர், the glory of God என்று சொல்லும் பொழுது ஷக்கீனா என்று எபிரேய மொழியில் சொல்லுவார்கள். அது என்ன என்று பார்க்கும் பொழுது இதுதான் அதை குறிப்பிட்டிருக்கிறது. என்ன குறிப்பிட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆசரிப்பு கூடாரத்தை முழுதுமாக மூடிக்கொண்டது. அதே மகிமை என்ன செய்தது? இவர்கள் போகும் பொழுது எல்லாம் அந்த மேகஸ்தம்பம் என்ன செய்யும்? கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு முன்பதாக சென்று கொண்டே இருக்கும். அந்த வனாந்தரத்தில் வழி காட்டினது யார்? ஒரு வனாந்தரம் இருக்கு, அவங்களுக்கு வழியே தெரியாது. ரைட்டா? இவருக்கு மோசேக்கு வழி எங்க, இது சீனாய் மலைக்கு போக வேண்டிய வழி நல்லா தெரியும். ஏனால் அங்கேருந்து ஆண்டவர் இங்கே கூட்டணுமான்னு சொல்றார். ஆனால் வழி காட்டினவர் ஆண்டவர் தான். மோசே என்னைக்குமே சொல்ல, வாங்க எனக்கு வழி தெரியும், வாங்க நான் கூட்டின்னு போறேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. அவர் என்ன செய்தாரு? ஆண்டவர் மேகஸ்தம்பமாய் நிற்கிறார் என்றால் அவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் போனார். எங்கெல்லாம் வந்து நின்றுட்டாரோ அங்கெல்லாம் வந்து நின்றுட்டார். எல்லாரும் நின்றுட்டாங்க. இதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால், கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய பிரசன்ஸ் அவர்களுக்கு வழிகாட்டும் ஒரு என்ன சொல்றது, ஒரு பிரசன்ஸாக அவருக்கு இருந்தது என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு நம்மை பார்த்த ஆண்டவர் என்ன கேட்கிறார் என்றால், என்னுடைய சமூகம் உங்களை வழி நடத்துகிறதா என்று கேட்கிறார். இல்லை நம்மளே சுயமாக இது செய்யலாம், இந்த வேலையை செய்யலாம், ரைட்டு எனக்கு இது சரியாக தோணுது, என் மனசுக்கு இது சரியாக தோணுது. நம்ம சொல்லுவோம்ல, என் மனசுக்கு இதெல்லாம் சரியாக தோணுது, எல்லாம் கரெக்டாக வர மாதிரியே இருக்குது, அதனால் நம்ம இதை செய்வோம். இந்த மாதிரி நம்ம சிந்தனைகளை வைத்துக்கொண்டு, நம்மளுடைய சிந்தனைகளை வைத்துக்கொண்டு ஒன்று செய்கிறோம் என்றால் அது தோல்வியில் முடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் எப்பொழுதும் கர்த்தருடைய சமூகம்தான் நம்மை நடத்த வேண்டும். அல்லேலூயா. மோசேவோ ஆரோனோ இல்லை யாருமே வந்து எனக்கு வழி தெரியும், நான் உங்களை நடத்துகிறேன் என்று சொல்லவே இல்லை. அவர்கள் கர்த்தர் வழி நடத்துவார். மேகஸ்தம்பம் எங்கெல்லாம் போகிறதோ, அக்னி ஸ்தம்பம் எங்கெல்லாம் போகிறதோ, இரவுல கூட ஆண்டவர் வழி நடத்தினார். இரவுல கூட நடந்து போனாங்க நிறைய இடங்கள்ல. எப்படி? அக்னி ஸ்தம்பமாக ஆண்டவர் நடத்தி கொண்டு போனார். அப்போ
இரவும் பகலும் நம்மை வழி நடத்த வேண்டியவர் ஆண்டவர் தான், அவருடைய சமூகம்தான். நாமளே ஒரு டிசிஷன் எடுத்து நம்மளே எதுவுமே செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. அந்த மாதிரி டிசிஷன் எடுத்து செஞ்சு நான் நிறைய அவஸ்தைப்பட்டிருக்கேன். நானே ஒரு டிசிஷன் எடுத்து ஓகே இது கர்த்தருடைய சித்தமாக இருக்கும்னு சொல்லி நான் நிறைய என் வாழ்க்கையில் எடுத்து அடிபட்டு வெளியே வந்தது தான் நிறைய மிச்சம். ரைட்டா? ஒவ்வொரு வாட்டியும் அது மாதிரி செய்கிறேன், ஒவ்வொரு வாட்டியும் கற்றுக்கொண்டு வெளியே வரேன். ரொம்ப என்னை பார்த்தீங்கன்னா நிறைய அடி வாங்கியிருப்பேன். எவ்வளவு அடி வாங்கி கற்றுக்கொண்டு வரேன் அப்படின்னு பார்த்தேன். ஏனென்றால் சுயமாக சில டிசிஷன்ஸ் எடுத்து நாம் என்ன செய்கிறோம், இது கரெக்டாக இருக்கும் போல இருக்கு, நம்ம தான் ஜெபம் பண்ணிட்டோமே, நம்ம தான் ப்ரேயர் பண்ணிட்டோமே, அப்போது ஆண்டவர் இது அது நம்ம ஏற்றுக்கொள்வார் என்ற ஒரு அபார தைரியத்தில் நான் நிறைய வாட்டி நடந்திருக்கேன், நிறைய விஷயங்களில் நடந்திருக்கிறேன். ஆனால் ஒரு சில விஷயங்கள் தான் கர்த்தருடைய சித்தத்தின்படி சரியாக நடக்கிறது. ஏனென்றால் அவர் அதை நடத்துகிறார், அவர் தான் வழிகாட்டுகிறார். அவர் பின்னாடி போவதால் எப்பொழுதும் அவர் பின்னாடி நாம் எப்பொழுதும் போவதால் சரியான வழியில் நாம் போய்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போது இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுப்பது என்ன, அக்னி ஸ்தம்பமாக மேகஸ்தம்பமாக ஆண்டவர் ஆலயத்தை முழுதுமாக அவருடைய மேகஸ்தம்பமாக மூடிக்கொள்கிறார். அப்போது உன்னை பார்ஷியலாக அரைகுறையாக ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவர் அல்ல, உன்னை முழுதுமாக ஆசீர்வதிக்கிறார். உன்னை மேலும் அவர்தான் வழிகாட்டி நடத்துகிறார். ஹல்லேலூயா. படிங்க பாருங்க, கர்த்தருடைய பிரசன்னம் பாருங்க. யாத்திராகமம், அதே யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம், 34ஆம் அதிகாரம் பாருங்க, 34ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மோசே தீவிரமாக தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றான். பாருங்க, இந்த இடத்துல மோசே என்ன சொல்றார் அப்படின்னா, இது எப்ப நடக்குது அப்படின்னா, இஸ்ரவேலர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவில்லை. கானான் தேசத்திற்குள் போ என்று சொன்னார். ஆனால் இஸ்ரவேலர்கள் அங்கு ராட்சசர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி 10 பேர் சொன்ன சாட்சியை வைத்து அவர்கள் காலேபு யோசுவா சொன்ன சாட்சியை எடுத்துக்கொள்ளாமல் 10 பேர் மற்ற 10 பேர் சொன்ன சாட்சியை எடுத்துக்கொண்டு இவர்கள் என்ன செய்கிறார்கள், நாங்கள் போக மாட்டோம், நாங்கள் மறுபடியும் எகிப்திற்கே போகிறோம் என்றார்கள். நியாயமாக பார்த்தா, உலகத்தின் கணக்கு பிரகாரம் பார்த்தா எது கரெக்டு? 10 பேரில் 12 பேர் போனாங்க. அதில் 10 பேர் சொல்கிறாங்க ஒன்று சொல்கிறாங்க, 2 பேர் ஒன்று சொல்கிறாங்க. எதை நம்ம எடுத்துக்கணும்? உலக கணக்கு பிரகாரம் 10 பேர் சொல்கிறது தான் எடுத்துக்கணும். கரெக்டாக இல்லையா? எப்பவுமே அதான் கரெக்டு. 10 பேர் சொல்கிறாங்க அப்படின்னா அதான் கரெக்ட். ஆனால் இந்த இடத்தில் ஆண்டவர் அந்த 2 பேர் சொன்னதான் சரி என்கிறார். அப்போ பாருங்க, நம்மளுடைய எண்ணமும் சிந்தனையும் கர்த்தருடைய எண்ணமும் சிந்தனையும் வேறு வேறாக இருக்கிறது. உலகத்தின் அறிவு என்ன சொல்றதுன்னா, மெஜாரிட்டி 10 பேர் சொல்றது தான் சரி என்கிறது. ஆனால் ஆண்டவருடைய சித்தத்தின்படி என்ன நடக்கிறது? 2 பேர் சொல்வதுதான் சரியாக இருக்கிறது. அப்போ மனிதனின் கணக்கும் ஆண்டவருடைய கணக்கும் ஒன்று அல்ல. அல்லேலூயா. இந்த இடத்தில் ஆண்டவர் இஸ்ரவேலர்களிடத்தில் பயங்கரமாக கோபப்பட்டு மோசே இடத்தில் என்ன சொல்கிறார்? இனிமேல் இவர்களுடன் நான் வரமாட்டேன் என்று சொல்கிறார். இந்த 34, 33 இதுக்கு முன்னாடியெல்லாம் படிச்சிங்க அப்படின்னா அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொல்லிவிட்டார்? இனிமேல் நான் இவர்களுடன் வரமாட்டேன். ஏன் என்றால் இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், இவர்கள் நான் சொல்வதை செய்ய மாட்டு நிற்கிறாங்க.
இவர்கள் இவங்களுடைய ஒப்பீனியன், இவங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்கிறாங்க. 10 பேர் சொன்னதை சரி என்று போகிறார்கள். என்னுடைய பேச்சை கேட்காமல் இவர்கள் மற்றவர்கள் சொல்வதை கேட்கிறார்கள் என்று ஆண்டவர் அவர்கள் மேல் கோபப்பட்டு அவர்களுடன் இனிமேல் இவர்களுடன் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டார். அப்பொழுதுதான் மோசே குறுக்கே நின்று, ஆண்டவரே, இப்போ நீங்கள் இவர்களுடன் வரவில்லை என்றால் உம்முடைய நாமத்தை எகிப்தியர்கள் தூஷணம் செய்து விடுவார்கள். என்ன சொல்வாங்க? ஆண்டவர் இவங்களை எல்லாம் கூட்டின்னு போய் ஏதோ ஒரு வனாந்தரத்தில் எல்லாரையும் அழிச்சிட்டாரு என்று மோசே குறுக்க நிற்கிறார். அந்த வசனம்தான் இந்த வசனத்தை நாம் படித்தோம். இந்த 34:8 9 படிக்கும் பொழுது வார்த்தைகளை படிக்கும் மோசே என்ன சொல்கிறார்? ஆண்டவரே, எனக்கு ஒரே ஒரு தயவு செய்யுங்க, எங்களோட வாங்க. ஹல்லேலூயா. அவர் எதுவும் எதுவுமே அவர் பெருசாக கேட்கல. அவர் எல்லாம் புரிந்து கொண்டார். ஆண்டவர் பயங்கரமாக கோபமாக இருக்கிறார். ஆனால் அவர் ஒன்று உறுதியாக இருந்தார். என்ன? கர்த்தர் வழி நடத்தலைன்னா நாங்கள் இந்த ஜனங்களோட போவே மாட்டேன்ட்டார். ஹல்லேலூயா. இதுதான் நம் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளும் மிகப்பெரிய பாடமாய் நாம் எடுத்துக்கொள்ளும். The presence of God, கர்த்தருடைய சமூகம் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். என்ன பார்த்து கொண்டு இருக்கோம்? God is with me, the presence of God, கர்த்தருடைய சமூகம். கர்த்தர் எங்களுடன் நீர் வரவில்லை என்றால் நாங்கள் போக மாட்டோம் ஆண்டவரே என்று உறுதியாய் நின்ன தேவ மனிதன் மோசே. இன்றைக்கு நமக்கு ஒரு பாடமாய் மோசே கொடுப்பது என்ன என்றால், கர்த்தர் ஒரு காரியத்தை அங்கீகரிக்கவில்லை என்றால் அதை செய்யக்கூடாது. கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறார் என்றால் நாம் போகணும். கர்த்தர் நின்று விட்டால் இங்கே நில்லுங்கள் என்று சொன்னார், அங்கே நாம் நின்று விட வேண்டும். ஹல்லேலூயா. அதை தான் இஸ்ரவேலர்கள் செய்தார். மோசே செய்த மிகப்பெரிய பரிந்து பேசுதல் என்ன என்றால் இதுதான். வேதத்திலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறமா தன்னுடைய ஜனங்களுக்காக பரிந்து பேசின ஒரு மிகப்பெரிய சம்பவம் இதுதான். ஏன் அப்படின்னா, ஆண்டவர் என்ன சொல்லிவிட்டார்? இஸ்ரவேலர்களை நான் அழித்து விடுகிறேன் என்றார். அழிச்சிட்டு மோசே உன்னுடைய சந்ததியை நான் உருவாக்குறேன்ட்டார். இதை விட ஒரு சந்தர்ப்பம் மோசேக்கு கிடைக்கவே கிடைக்காது. நம்மளா இருந்தால் கொஞ்ச நேரம் ஆமாம் ஆண்டவரே எனக்கும் அதுதான் சரின்னு தோணுதுன்னு சொல்லிட்டு போ. ஆண்டவர், ஆமாம் ஆண்டவரே இவங்களை வச்சுன்னு எவ்வளோ நாள் நம்ம என்னால் முடியல, இவங்களை வச்சுன்னு இதுதான் சரின்னு சொல்லிட்டு போ. ஆனால் மோசே அதை சொல்லவில்லை. மோசே சொன்னது என்ன? அவன் கர்த்தருக்கும் ஜனங்களுக்கும் நடுவே நின்று அவன் பரிந்து பேசினான். ஆண்டவரே, இந்த ஜனங்களை மன்னியுங்க, இவர்களை வழி நடத்துங்க என்று. ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய சமூகம் எவ்வளவு முக்கியம் என்பது மோசேக்கு தெரிந்தது. ஆண்டவர் நம்மோடு வரவில்லை என்றால் நாம் போகும் திசையும் நமக்கு தெரியாது, எங்கே போனாலும் நாம் அழிந்து விடுவோம் என்று மோசேக்கு நல்லா தெரியும். அதனால் அவன் கானான் தேசத்திற்குள் போகவே இல்லை. மோசே கானான் தேசத்திற்குள் அவன் போகவே இல்லை. ஆனால் இந்த ஜனங்கள் கானான் தேசத்திற்கு போக வேண்டும் என்பதற்காக, கர்த்தர் இந்த ஜனங்களுடன் போக வேண்டும் என்பதற்காக அவன் ஆண்டவருக்கும் நடுவே ஜனங்களுக்கு நடுவே குறுக்க நின்றான். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம செய்ய வேண்டியது என்ன? ஒரு முக்கியமான பாடம் இதில் இருக்கு. நாம் தான் கர்த்தருக்கு நடுவிலையும் நம்ம குடும்பத்துக்கு நடுவிலையும், கர்த்தருக்கு நடுவிலையும் நம்மளுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நடுவிலையும், கர்த்தருக்கு நடுவிலையும் நம்மளுடைய கணவரோ இல்லை மனைவியோ இல்லை அம்மாவோ அப்பாவோ பேர பேத்திகளோ யார் நடுவில் நம்ம தான் நிற்கணும். கர்த்தருடைய சமூகம் அந்த தலைமுறையோடு போக வேண்டும், அவர்களுடன் வழி நடத்த வேண்டும் என்று யார் நிற்க வேண்டும்? நீங்கள் தான் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்வது என்ன? ஆண்டவர் மோசேயை மிகவும் நேசித்தார். ஏன் நேசித்தார் என்றால், அவன்தான் போய் குறுக்க நின்னா, ஆண்டவரே இந்த ஜனங்களை காப்பாற்றுங்க ஆண்டவரே.
அதை தான் ஆண்டவர் நம்முடன் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் சொல்வது இதுதான், என்னுடைய சமூகம் உங்களை வழி நடத்தட்டும். என்னுடைய சமூகம் வழி நடத்தவில்லை என்றால், நான் நிற்கிறேன் என்றால் நீங்களும் நின்றுடுங்க. நான் செல்கிறேன் என்றால் என்னோடு கூட வாங்க. உங்களுடைய ஜெனரேஷன், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய தலைமுறை, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வேலை எல்லாத்திற்கும் பரிந்து பேசுவதற்கும் நடுவில் நிற்பதற்கும் என்னுடைய சமூகம் போக வேண்டும் என்பதற்கு நீங்கள் தான் அங்கே பரிந்து பேசி ஜெபம் செய்ய வேண்டும். You should intercede for your family. You should intercede for your job. You should intercede for your career. You should intercede for your grandchildren, your generation. ஹல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்ப்பது இதுதான், நீங்கள் தான் உங்களுடைய குடும்பத்திற்கு பரிந்து பேச வேண்டும். எதற்காக பரிந்து பேசணும்? கர்த்தருடைய சமூகம் அவர்களுடன் இருக்க வேண்டும், வர வேண்டும். ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி ஜெபிப்போம். நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் இருக்கு, ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே. எல்லாம் எழுந்துட்டு இப்போ ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ரட்சகரே, மீட்பரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் ஆண்டவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர், உம்முடைய சமூகம் எங்களை வழி நடத்தட்டும் ஆண்டவரே. உம்முடைய சமூகம் எங்களை வழி நடத்தட்டும். நாங்கள் கர்த்தாவே தேவரே வழி விலகி போவாதபடி என் தேவன் நீர் அப்பா எங்களை வழி நடத்தும். எல்லா இடங்களிலும் நீர் இருக்கிறீர். உம்முடைய சமூகம் எல்லா இடங்களிலும் இருக்கிறது அப்பா தேவரீர். நீர் எங்களை அப்பா கர்த்தாவே ஒரு வாக்காக, நான் உன்னுடன் இருக்கிறேன், நீ பயப்படாதே என்று சொன்ன வாக்கை நாங்கள் விசுவாசிக்கிறோம். I am with you, don't be afraid, don't be discouraged, be courageous. நீ தைரியமாக இரு, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்ற வசனத்தை, வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதே இடத்தில் உன்னை பெரிய ஆளாக்குவேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை பெரிய தேசமாக்குவேன் என்று யாக்கோபுக்கு கொடுத்த வாக்கை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே தேவரீர். அந்த வாக்கை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே, வழிநடத்தி பலப்படுத்தும் ஆண்டவரே. உம்மையே துதிக்கிறோம், உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. வழிநடத்தி பலப்படுத்தும் கர்த்தாவே தேவரே. ஹல்லேலூயா. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரே. இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா தேவரே, இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை வழிநடத்தி பலப்படுத்துங்க. உம்முடைய சமூகம் எங்களை வழி நடத்தட்டும் ஆண்டவரே. உம்முடைய சமூகம் என்றென்றைக்கும் எங்களை வழி நடத்தட்டும். நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக எப்படி பா தேவரீர் கர்த்தாவே மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் அவங்களை வழி நடத்தினதோ, உங்கள் ஜனங்களை வழி நடத்தினதோ அன்றைக்கு, அதே போல் இன்றைக்கும் உம்முடைய சமூகம் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, நீர் எங்களை நடத்தும் ஆண்டவரே. எங்களை வழி நடத்தும், பலப்படுத்தும். இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.